திண்டுக்கல் நகரின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகளின் முக்கிய நிகழ்வாக புதிய ஆலய கொடிமரம் மற்றும் யந்திர ஸ்தாபன விழா விமரிசையாக நடைபெற்றது. சுபயோக சுபதினத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பாலஸ்தாபன விழா மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோயில் திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கோயிலின் பழமை மற்றும் கட்டிடக்கலை சிறப்பை பாதுகாக்கும் வகையில் கோபுரங்கள் சீரமைத்தல், பிரகாரங்கள் மற்றும் மண்டபங்களை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு மறுகட்டமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் கருவறை பகுதிக்கு தற்காலிகமாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பக்தர்கள் சிரமமின்றி அம்மனை வழிபடுவதற்காக கோயில் திருமண மண்டபத்தில் அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட கோட்டை மாரியம்மன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த விக்கிரகத்திற்கு தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தொடர்ந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பௌர்ணமியும் சதய நட்சத்திரமும் இணைந்த சுபயோக சுபதினத்தை முன்னிட்டு கோயிலில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. ஆகம விதிமுறைகள் மற்றும் சிற்ப சாஸ்திர முறைகளின்படி பிரம்மாண்டமான கற்கோவிலாக கோட்டை மாரியம்மன் கோயில் மறுகட்டமைக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய கொடிமரம் ஸ்தாபனத்திற்கான பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. தொடர்ந்து காலை துலாலங்கத்தில் யந்திரம் மற்றும் நவரத்தினங்கள் வைக்கும் மங்கள நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய ஆலய கொடிமரம் முறைப்படி ஸ்தாபனம் செய்யப்பட்டது. புதிய கொடிமரம் ஸ்தாபன விழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பக்தர்கள் அதிகளவில் திரண்டனர். சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் கோயில் திருப்பணிகள் விரைவில் நிறைவடைந்து முழுமையான வழிபாடுகள் நடைபெற வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். கோட்டை மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் நடப்பாண்டு நடைபெற வேண்டிய மாசி பெருந்திருவிழா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் வரும் தை மாதத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை வெகு விமரிசையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பக்தர்களின் முக்கிய ஆன்மீக தலமாக விளங்கி வரும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயிலின் திருப்பணிகள் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.